பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இருப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஆன்லைனில் பற்பல தேசங்களில் இணைக்கப்பட்டுக்கிற சேனல்கள் உண்டு. உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக 2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு நிச்சயமாக இடைப்படுவார், நமக்கு ஊழியம் செய்வார். ஹல்லேலூயா. ரூத் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரையுள்ள வசனங்களையும், புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 3 அதிலே 3வது வசனம் மற்றும் 17வது வசனம் ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில் இல்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்தி பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதிலே 3ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறதே. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மையினாலே அல்ல, அவர் கையினாலே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய கரம் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, மையினாலே அல்ல, அவர் கையினாலே. மனுஷனால் அல்ல, அவராலே. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளையே நான் சொல்லுகிறேன்னா, ப்ராஃபட்டிக்கா இந்த காலகட்டத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்றால், மனுஷனுடைய கையில் இருக்கிற அந்த மைக்கு இடமில்லை. It is not going to be man's decision, it is going to be God's decision. Praise the Lord. Amen. Amen. கர்த்தருடைய தீர்மானங்கள் நிறைவேறும் ஒரு காலகட்டத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க நினைக்கணும், அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு ஜாபா இருக்கலாம். அந்த ஜாப் கான்ட்ராக்ட் மையினால கிடையாதுங்க, அவர் கையினாலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மேன்மைகள் அது மனுஷனுடைய கையினாலோ மையினாலோ அல்ல, தேவனுடைய கரத்தினாலே. ஹல்லேலூயா. Whatever God decides for me will be final. எனக்குன்னு தேவன் எதையெல்லாம் குறிக்கிறாரோ அது என் வாழ்க்கையிலே அதுவே நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்திக்கு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். நல்ல ஒரு தலைப்பு கிடைத்தது. கதிர் பொறுக்கின குணசாலி. அதான் தலைப்பு. கதிர் பொறுக்கினாலா அவ குணசாலியா? ஆமா, வேதம் சொல்லுகிறது, நீ குணசாலி என்று என் ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. அதனால என்ன தலைப்பு வச்சிருக்கிறோம்? கதிர் பொறுக்கின குணசாலி. அதான் தலைப்பு. முதல்ல யோசனை மையினால் இல்லை கையினால்னு போடலாம் அப்படின்ட்டு. அதை விட இது ரொம்ப
தேவையா இருக்கு. Praise God. I mean, because life is, all about what you pick. வாழ்க்கை என்பது அனுதினமும் நீங்கள் எவைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு குழந்தை வீட்டில் வளர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தாயும் தகப்பனும் டமால் டிமில் சண்டை போடுறாங்களா இருந்தா அந்த குழந்தை வேகமா அதை தான் என்ன பண்ணும், பொறுக்கிக்கணும். அப்படிதானே? அந்த வீட்டம்மா அப்படி கணவரை பார்த்து ஐயோ மரமண்டை அப்படின்னு சொன்ன என்ன ஆச்சு? அந்த குழந்தை கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பார்த்து என்ன சொல்லும்? அப்பான்னு சொல்லாது, என்ன சொல்லும்? என்ன? she has picked something. Praise God. I mean, பிசாசையே வேதம் என்ன சொல்லுகிறதுனா அவன் வசன பொறுக்கியா இருக்கிறான். அப்படிதானே? தேவன் தம்முடைய வார்த்தையை விதைக்கிறார். விதைக்கிறவனை பற்றிய உவமை அது. அவர் விதைக்கிறார். அந்த வசனங்கள் அவைகளை நாம் இருதயம் வாங்கிக் கொள்வதற்கு முன்பதாகவே அவன் வந்து அவைகளை பொறுக்கி போடுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனா நீங்களும் நானும் நம்மை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, நாம் கதிர்களை, பிரைஸ் தி லார்ட், ஆமென், பதர்களை அல்ல கதிர்களை பொறுக்குகிறவர்களாய் தேவன் நம்மை பார்க்கிறார். He wants us to pick everything from his presence. அவருடைய சமூகத்தில் இருந்து நாம் எல்லாவற்றையும் எடுக்கிறவர்களாக, எடுத்துக்கொள்கிறவர்களாய். You need to pick everything from his presence. அவருடைய பிரசன்னத்தில் இருந்தே சகலவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுக்கி பொறுக்கி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன் இந்த வசனத்தை வாசிச்சோம் புதிய ஏற்பாட்டு அப்படின்னா, இங்கே பாருங்களேன், அதாவது நம்ம முதல்ல வாசிச்சோமே ரூத் 3ஆம் அதிகாரம் 10 to 16 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், 14வது வசனத்தை வாசிங்க. 14th verse. அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். ஆமென். ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். ரூத்துடைய லைஃப்ல if there was a most exciting day, மிகவும் மிகவும் மனமகிழ்ந்திருந்த ஒரு நாள் உண்டு என்று சொன்னால் அதுதான் அந்த நாள். அல்லேலூயா. விடியற்கால வெளுப்பை போல அவள் உதிக்கிறாள், அவள் எழுந்திருக்கிறாள். அல்லேலூயா. அவளுடைய முகம் மலர்ந்திருக்கிறது, அவளுடைய இருதயம் நிறைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைவான நன்மைகளோடு, நம்பிக்கை தரும் வார்த்தைகளோடு அவள் புறப்படுகிறாள். ஆண்டுடைய பிரசன்னம் இப்படிதான் செய்யும். ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு நீங்க வரும்போதெல்லாம் அது உங்களை நிரப்பும். அல்லேலூயா. நன்மையினால் மாத்திரமல்ல, நம்பிக்கை தரும் வார்த்தைகளால் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான 4 அதிகாரம் தான் இருக்குதுல. ரூத் புத்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு? சரித்திர புத்தகத்தில் 4 அதிகாரம் தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த 3வது அதிகாரம், the 3rd chapter, இந்த 3வது அதிகாரத்தில் இருந்து மட்டும்தான் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் 4 காரியங்களை தியானிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரத்திலிருந்து 4 காரியங்களை தியானிப்போம். ஒன்று என்ன அப்படின்னா, ரூத்தின் செயல். 2வது ரூத்தின் சாட்சி. 3வது ரூத்தின் ஸ்லாக்கியம். 4வது ரூத்தின் செய்தி. அல்லேலூயா. முகமலர்ந்து பிரகாசமாய் வந்த அதை பார்த்த உடனே பாருங்களேன், அவ வரா. இதுவரைக்கும் அவள் நகோமி இடத்திற்கு வரும்போதெல்லாம் நகோமி, எப்பா இன்னைக்கு என்னப்பா பொறுக்கின, அப்படிதானே? அப்போ பரிசுத்தாவியானவர், நகோமினா பரிசுத்தாவியானவர். இந்த பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், நாம் என்ன பண்றோம், நாம் எதை பொறுக்கி கொண்டு வருகிறோம் என்பதிலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவைகளை கண்காணிக்கிறவராய் இருக்கிறார்.
எடுத்தது போவாஸ் வயல்ல இருந்தா கூட வேதம் சொல்கிறது அவள் அதை தட்டி அடித்து, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப சபையிலிருந்து எடுத்துட்டு போனா கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, தட்டி அடிக்கணும். அல்லேலூயா. இதுல எது எனக்குரியது அதை தட்டி அடித்து அப்படியே எடுத்துட்டு போறா. அல்லேலூயா. அதனால் வரைக்கும் அவள் கொண்டு வந்ததைத்தான் பார்ப்பாள் நகோமி. ஆனா அன்றைக்கு நகோமி ரூத்தை பார்த்தோன்னே சொல்றா, என் மகளே உன் செய்தி என்ன? அல்லேலூயா. She was able to see beyond what she was carrying. அவள் கொண்டு வருவதை பார்க்கிலும், அவள் சுமந்திருப்பதை பார்க்கிலும் சுவையுள்ளவைகள் அவளிடத்தில் உண்டு என்று அறிந்து கேட்கிறாள், உன் செய்தி என்ன? அல்லேலூயா, ஆமென். அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வேதம் சொல்கிறது. அதனால தான் அந்த புதிய ஏற்பாடு வசனத்தை வாசம் திரும்ப அதை எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதிலே 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த வசனம் கூட அப்படியே அங்க என்ன சொல்றாரு? நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின், உங்ககிட்ட ஒரு நிருபத்தை கொடுத்திருக்கேன்னு சொல்ல அவரு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தான் நிருபம். அல்லேலூயா. சில ஆள் அட்டை போடாம இருக்கு, சில ஆள் சட்டை போடாம இருக்கு. நீங்க யோசனை பாருங்க, நம்ம எல்லாரும் பிள்ளைங்களை வளர்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் தானே ஸ்கூலு இல்லையா? ஸ்கூலுக்கு நமக்கு எவ்வளோ தூரம் ஆயிடுச்சு பாருங்க, எந்த மாதம் கூட தெரில. ஜூன் மாதத்தில் கொண்டு வருவான், பார்த்துக்கிடுங்க. 3க்கு போகிற மாதிரி அத்தனை புஸ்தகம் இல்லையா? அத்தனை புஸ்தகத்தை கொண்டு வருவான். எல்லாத்தையும் அங்கே வாத்தி அடிச்சுருப்பார், எல்லாம் அட்டை போட்டு வரணும் அப்படின்னு. அவன் அட்டை போட மாட்டான். அவங்க அம்மாவை இல்லைன்னா அவனுக்கு அப்பா இல்லைன்னா அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்கன்னா அவங்கள போட்டு நம்ம அட்டை போட்டு கொடு. அவன் உட்காந்து அட்டையை போட்டு எல்லாம் பண்ணி லேபிள் வேற ஒட்டி அதில் இல்லையா என்னமெல்லாமோ பண்ணி. அந்த காலத்தில் வசதி இல்லாத நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணி வர தெரியுமா? இந்த நியூஸ் பேப்பர் இருக்கலடா, அதை எடுத்து போடுன்றுவார். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அது நடக்காது அதெல்லாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒட்டி அழகாக பண்ணி முத நாள் போய் பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறவனுக்கும் படிக்காதும் வித்தியாசமே இருக்காது. எல்லா நோட்டு புக்கும் இருக்கும், பளபளப்பா இருக்கும். அல்லேலூயா. நல்லா படிக்கிறவன் சிலர் அந்த புத்தகம் போகிற போக்கில் எழுதி எல்லாம் பண்ணுவான். சிலர் படிக்காதவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தொடாமலே அவன் அப்படியே வச்சிருப்பான். இன்னும் சில ஆள் இருக்கான், அவன் அறகுறையாக படிக்கிறான், அவனுக்கு தான் பிரச்சனை. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அறப்பரீட்சைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 12 பக்கத்தை காணாம். நிறைய பேர் சிரிக்கிறத பாருங்க. என்ன சார் நமக்கு நடந்ததே சொல்றீங்க? வாத்தியார் இருக்க பார்த்தீங்கன்னா 2வது பாடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இல்லை அது அட்டை போட்டு அட்டையும் போச்சு, எல்லாம் என்னாச்சு, அது பூரா போச்சு சார். வாத்தியார் கேட்பார், படிச்சே கிழிச்சிட்டியா? அப்படி ஒன்றும் மார்க்கில் வரலையே சார். அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? திருத்துறது வேற ஆள் இல்லை, எழுதுறது நானாக இருந்தாலும் திருத்துறது வேற ஆள் இல்லை, என்ன பண்ணுறது? அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க. அப்போ என்ன அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் நிருபம் அப்படிங்கிறார். நீங்க தான் நிருபம். இங்கே மையினால் ஒன்றும் எழுதப்படவில்லை, ஆனால் அவர் கையினாலே ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. Something is inscribed in you. The script is inside of you. உனக்குள்ளே தேவன் ஏதோ ஒன்று என்ன பண்ணிக்கிறாரு. அல்லேலூயா. உலக பிரகாரமா சொல்லுவாங்க தலை எழுத்து சார். எங்களுக்கு தலையெல்லாம் எழுத்து கிடையாது. ஏன்னா தலை எங்கள் தலை அவர் தான். அல்லேலூயா, ஆமென். அவர் என்ன பண்ணிட்டாரு? அங்கிருந்து தலையில் எழுதாம எங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா தலையெழுத்தையும் கேன்சல் பண்ணுற மாதிரி எங்கள் இருதயத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு? எழுதிட்டாரு. எங்கள் இருதயத்துக்குள்ள நாங்கள் நீதிமான் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எங்கள் இருதயத்துக்குள்ள நாங்கள் பரிசுத்தவான்கள் எழுதப்பட்டிருக்கு. எங்க இருதயத்துக்குள்ள நாங்கள் சம்பூர்ணமுடையவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அது அத்தனையும் உங்களுக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மையினாலே அல்ல, அவர் கையினாலே. அந்த வசனத்தை திரும்ப போடுங்க. அங்க என்ன போட்டுருக்கு பாருங்க, வாசிங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அதுதான் முக்கியம். வெளியரங்கமாய் இருக்கிறது.
அல்லேலூயா. சில ஆள் பை கட்ட விட்டு புஸ்தகத்தை என்ன செய்யறதே இல்லை, வெளியவே இருக்கிறது. கிளாஸில் சொல்லுவான், சார் என் புஸ்தகம் எங்கடா சார், வீட்டில் பத்திரமா வச்சிருக்கேன் சார். அப்படி தான் நிறைய பேர் எப்படி இருக்கிறோம். எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதான் பாஸ்டர், ஆனால் அம்படி என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கையினால் அல்ல மனுஷ கையினாலும் அல்ல மையினாலும் அல்ல ஆவினாலே அவர் உங்களுக்குள் எழுதினவைகள் வெளியரங்கமாக வேண்டும். People must begin to see. Hallelujah. It must be visible. மற்றவர்களுடைய பார்வையிலே அந்த எழுத்துக்கள் உயிர் கொண்டு ஆவி பெற்று அந்த கிரியைகளாக வெளிப்படும் போது உங்களை பார்த்து சொல்லணும், உண்மையிலே இவருக்குள்ள அன்புன்னு எழுதியிருக்கு சார், உண்மையிலே இவருக்குள்ள பொறுமைன்னு எழுதியிருக்கு, இவருக்குள்ள உண்மையிலே பரிசுத்தம் எழுதியிருக்கு. ஏன்னா அதனுடைய நடக்கையிலே வெளியரங்கமாகிறது. அல்லேலூயா. ரூத்தை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு தெரியுது என்னமோ இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த கல்யாணத்துக்கு எங்கேஜ் ஆயிருக்கவங்களாம் இருக்காங்கல்ல, கல்யாணத்துக்கு எங்கேஜ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே முக மலர்ச்சியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? மைக்கு எனக்கு அப்படியே கண்ணீர் கடின்னு சூப்பராக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை ராஜேஷுக்கு கல்யாணம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட உறவாடுங்கடா பேசுங்கடான்னா அரை மணி நேரம் கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னது, அவரவருக்குரிய ஏவாளோடு பேசி ஏதேன் தோட்டத்தையே உண்டாக்கிறாங்க இல்லையா? வரும்போது அவ்வளோ பிரகாசம். எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரிகிறது, அப்படிதானே? அல்லேலூயா. என் ஒய்ஃப் நல்லா பாருங்க, அவங்களுடைய அம்மா அவங்க அக்கா அவங்க அண்ணெல்லாம் சேர்ந்து வருவாங்க. அப்படி வரப்போறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த வெளிச்ச முகத்திலே அந்த ஒளிவட்டம் தெரிய தொடங்கும். அல்லேலூயா. அப்பயே தெரிஞ்சுக்கணும் வர்றாங்க போல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். There was an encounter which no one knows. ஏதோ ஒரு பரிமாற்றம் நிகழ்ந்தது, அது ஒருவருக்கும் தெரியாது. ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரிவதற்கு முன்பதாகவே அவள் எழுந்து கொண்டாள். ஆனால் அவளுடைய முகத்தில் நடந்தது ஒருவராலும் மறைக்க முடியவில்லை, அவளாலும் அதை மறுக்க முடியவில்லை. அல்லேலூயா. 40 நாட்கள் மோசே தேவனோடு கூட மலையில் இருந்துட்டு இறங்கும் போது அவன் முகத்தை மற்றவங்களால பார்க்க முடியல. அவங்க சொன்னாங்க, எப்பா நீ பேசாம ஒரு துணியை வச்சு என்ன பண்ணிரு, மூடிரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் அந்த நிருபங்கள். அவர் ஆவியினால் உங்களுக்குள் சகலவற்றையும் எழுதுகிறார், அதனாலே நீங்கள் நிருபங்களாய் இருக்கிறீர்கள், நடமாடும் நிருபங்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சரி, ஒவ்வொன்றா போலாம். முதல்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ரூத்தின் செயல். ரூத்தின் செயல், ரூத்தின் செயல். இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ரூத் 3ஆம் அதிகாரம், அதிலே 4வது வசனம். அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள், அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான். முதல் வசனம் எப்படி இருக்கு? 3:1. பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, நான் உனக்கு நிரந்தரமானதை தேடாதிருப்பேனோ, நிறைவானவைகளை தேடாதிருப்பேனோ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமானவைகளை நிறைவானவைகளை செய்யும் பொருட்டு உங்களை கிறிஸ்துவோடு இணைப்பதிலே அவர் நோக்கமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. You cannot do anything without him. அப்ப ஆவியானுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கிறது என்றால், உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கிற நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உபதேசங்கள், நகோமியின் உபதேசங்கள் ரூத்தை என்ன பண்ணுதுன்னா அழகா டைரக்ட் பண்ணுது. உனக்கு நிறைவானவைகளையும் நிரந்தரமானவைகளையும்
சௌக்கியமானவைகளையும் நான் தேடும்படிக்கு என்னுடைய போதனைகள். நான் சொல்றதை நீ கேட்டேனா, ஆவியானவர் சொல்றாரு, நான் சொல்றதை நீ கேட்டேனா உன் வாழ்க்கையிலே நிரந்தரமானவைகள், நிறைவானவைகள், நேர்த்தியானவைகள் உனக்கு நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனிங்க. படுத்திருக்கும் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே இதை நம்ம பேசியிருக்கிறோம், அப்படிதானே? இதெல்லாம் 100 தடவைக்கு மேலே பேசிட்டோம், அப்படிதானே? ரூத்து புஸ்தகத்திலேருந்து எத்தனை தடவை பேசிட்டோம்? கிட்டத்தட்ட 100 தடவை பேசியாச்சு. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க. இந்த உபதேசம் ஓவரால் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தற்செயலாய் அவளுக்கு போவாசுடைய வயல், அப்படிதானே? தற்செயலாய் நேரிட்ட நிலம். அப்போ வயலுக்கு வந்தது தற்செயலான தேவ செயல். குடிசைக்கு எப்படி வந்தாள்? அவளுக்கு தாகம் எடுத்த போது குடிசைக்கு வந்தாள். ஆமென். நீங்க தற்செயலா விசுவாசியா மாறிக்கலாம். ஏதோ தற்செயலா சொல்ல முடியாதுங்க, எப்படி தெரியல. எங்க அப்பா எங்க தாத்தா அப்படி இருந்தாங்க, நானும் அப்படி என்ன பண்ணிட்டேன், அப்படி இருக்கலாம். ஆனா தாகம் எடுத்தால் தான் நீ குடிசை என்கின்ற தேவ பிரசன்னத்துக்கு வருவாய். அல்லேலூயா. அந்த குடிசைக்கு வரும்போதுதான் நீங்கள் யார் என்று அறியப்படுகிறீர்கள். போவாஸ் கேட்ட கேள்வி ஆச்சரியமா இருக்கு. எடுத்தோன்னே என்ன கேட்டுக்கலாம் போவாஸ்? இந்த பெண் யாரு, இந்த பெண் யாரு அப்படின்னு கேட்டுக்கலாம், அப்படிதானே? இந்த பெண் யாருன்னு என்ன செய்யல, கேட்கல. அதுக்கு பதில் எப்படி கேட்டாங்க தெரியுமா? இந்த பெண் யாருடையவள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு கார் வாங்க போனீங்கன்னா இந்த காரு யாருடையதுன்னு என்ன செய்யணும்? நிச்சயமா கேட்கணும், அப்படிதானே? தற்செயலாக அவள் வந்த போதிலும் போவாஸ் தற்செயலா என்ன செய்யல, வரல, தெரிந்துக்கிட்டு தான் வராரு. நான் உன்னை எனக்கு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால கேட்டாரு, என்ன கேட்டாரு? இவள் யாருடையவள், இவள் யாருடையவள், இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? சரி இருக்கட்டும், பாருங்க. அப்போ தற்செயலாய் வயலுக்கு வந்தாள், தாகத்தால் குடிசைக்கு வந்தாள். அதுக்கப்புறம் நகோமி சில வெளிப்பாடுகளை சொல்லுகிறாள், உபதேசங்கள் அருளப்படுகிறது. அதுக்கு பிறகு தீர்மானம் எடுத்ததினால் களத்திற்கு வருகிறாள். அல்லேலூயா, அப்படித்தானே? தீர்மானம் எடுக்காம வர முடியுமா? உபதேசங்கள் உங்களை எங்க கொண்டு நிப்பாட்டுதுன்னா ஒரு தீர்மானத்தை எடுக்கிற இடத்துக்கு கொண்டுருது. இட் பிரிங்ஸ் யூ டு a place of decision making. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள்னு எலியா சொல்றானே. காரணம் என்னன்னா, இந்த வார்த்தைகள், இந்த வெளிப்படுகிற வார்த்தைகள் என்ன பண்ணுதுன்னா உங்களோட டிசிஷன் மேக்கிங் பிளேஸ் கொண்டுருது. அவள் தீர்மானத்தினாலே களத்திற்கு வந்திருக்கிறாள். அந்த உபதேசத்துல 3 காரியம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, படுத்திருக்கும் இடம், அப்படிதானே? அவன் என்னத்தை பார்த்து போகணுமா? படுத்திருக்கும் இடத்தை பார்த்து போக வேண்டும். அது மாத்திரமல்ல, அது களம் என்று இருக்கிறபடினால் அதுக்கு இன்னொரு பெயர் வைக்கிறேன், பதர் அகற்றும் இடம், அப்படிதானே? களத்துல தான் என்ன பண்ணுவாங்க, பதற அகற்றுவாங்க. அது மட்டும் இல்லாம அவள் போர்வையை பெற்றுக்கொண்ட இடம். கரெக்டா? இதெல்லாம் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், பிளேஸ் ஆஃப் ரிஃபைனிங், பிளேஸ் ஆஃப் ரிசீவிங் பேசியிருக்கிறேன். அது நமக்கு நான் லேசாக அதை சொல்கிறேன், ஏன்னா அது நம்முடைய செய்தியில் ஒரு பகுதியாக இருக்கு. ரூத்துடைய செயல், ரூத்து என்ன செய்தாள்? 3 இருக்கு இங்க, பார்த்தீங்களா? ஒன்று என்னது? படுத்திருக்கும் இடம், இன்னொன்று பதறகற்றும் இடம், இன்னொன்று போர்வையை பெற்றுக்கொள்ளும் இடம். ஸோ இவளுடைய முகத்தில் இவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பதற்கு காரணம் இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. Encounter with God. Praise God. It brings forth these 3 things in your life. It institutes these 3 things in your life. இந்த 3 காரியங்களையும் உங்க வாழ்க்கையில் அது செயல்படுத்துகிறது. முதலாவது என்ன அப்படின்னா, place of rest. Hallelujah. Praise the Lord. நமக்கு ரெஸ்ட் யார் தெரியுமா? நமக்கு யார் ரெஸ்ட்? ஜீசஸ் தான். என்ன சொன்னார்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார். நான் தான் உங்க இளைப்பாறுதல். The Holy Spirit என்ன பண்றாருன்னா, he
teaches us, to find our rest in Christ. கிறிஸ்துக்குள் இருக்கிற நம்முடைய இளைப்பாறுதலுக்கு நேராக ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள வரும்போது அங்கே என்ன நடக்குது, என்ன பரிமாற்றம் என்றால், அவர் யார் என்று அறிந்து கொள்கிறோம். அது நிமித்தமாய் நாம் யார் என்று நமக்கு தெரிய வருகிறது. 3:9 வாசிங்க. 3:9 ரூத் 3 அதிலே 9. நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர். நீ யார் அப்படின்னு பாத்தீங்களா? அந்த கேள்விக்கு எப்படி விடை கிடைக்கும் என்றால், அவர் யார் என்று அறிந்து கொள்வதன் மூலமாய் கிடைக்கும். அவர் யார் என்று நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய ரெஸ்ட்ல, அவருடைய இளைப்பாறுதல்ல. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரே, கொஞ்சம் உட்காரு, ஒரு டீ சாப்பிடுவோமா, உட்காரு. உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், பேசுவோம். அதுக்கு நேரம் இல்லாத வரைக்கும் நம்ம யாரும் நமக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றோம், தேவனோடு நேரம் செலவிட வேண்டும், ஆவியானவரோடு நேரம் செலவிட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய ஐடென்டிட்டி, நம்ம யாருன்னு தெரிய வருது. எப்படி? அவர் யாருன்னு தெரிவதன் மூலமாக. அப்படின்னா இட்ஸ் a place of revelations. அவரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து நமக்கு கிடைக்கப்பெறும் வெளிப்பாடுகள். இது வரைக்கும் அவர் தூரமா பார்த்தோம், ஆனா இப்போ அவர் பாதத்தின் அருகிலே தங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். இதுதான் மரியாள் செய்தாள். மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பதர் அகற்றும் இடம் என்று சொன்னே, இட்ஸ் a place of refining. அங்கே பரிசுத்தமாகுதல்னு போட்டுக்கோங்க. பரிசுத்தமாகுதல், அப்படிதானே? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த பதறையெல்லாம் என்ன பண்றாரு? ஆவியானவர் அகற்றுகிறார். இளைப்பாறுதலை நமக்கு கொண்டு வருகிறவர் இயேசுதான் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை கொண்டு வருகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்படிதான் பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. ஏசாயா 28:11-12 குறிச்சு வச்சுக்கோங்க, நேரம் இல்லை. அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ரிஃபைனிங், ஒரு பரிசுத்தமாக்குதல். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதிலே 22வது வசனம் வாசிங்க சீக்கிரமா. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இந்த பரிசுத்தமாகுதலை யார் செய்கிறார்? 1 பேதுரு 1:2 ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது என்ன ஏற்படுத்துது அப்படின்னா, இதுதான் சாட்சியை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் ஒரு பரிமாற்றம், அது பரிசுத்தமாக்குதலின் பரிமாற்றம். அது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு சாட்சியை எங்க ஏற்படுத்துது? முதல்ல ஆவியின் மண்டலத்திலே, அதுக்கப்புறம் ஊரார் எல்லாரும் சாட்சி, நீங்க குடியிருக்கிற இடத்துல சாட்சி. அல்லேலூயா. ஆமென். பிசாசு ஜெயிக்கிறதுக்கு 2 காரியம் வேணும். 1, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். பிசாசுகள் இயேசுவை பார்த்து சொன்னது, இவர் தேவனுடைய பரிசுத்தர்னு சொல்லிச்சு. ஆவியின் மண்டலத்தில் உங்கள் சாட்சி என்ன? அந்த சாட்சி எப்படி வருகிறது? ஆவியானவருடைய பரிமாற்றத்தின் மூலமாய் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. 3வது பரிமாற்றம், அப்படிதானே? அதாவது இப்படி வச்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளுதல்னு சொல்லலாம். ஏன்னா இது எதுக்குன்னா அந்த போர்வை, அப்படிதானே? முதலாவது சொன்னோம் படுத்திருக்கும் இடம், அதான் பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். 2வது பதர் அகற்றும் இடம், பிளேஸ் ஆஃப் ரிஃபைனிங். 3வது போர்வையை பெற்றுக்கொள்ளும் இடம். நீங்க என்ன பெற்றுக்கொள்ளனாலும் முதல்ல இந்த கிருபையை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளும். கிருபை என்னும் போர்வையை பெற்றுக்கொண்டாதான் எதனாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபை உங்களுக்கு அருளப்படுகிறது எங்க தெரியுமா? அவருடைய பாதத்திலே. அல்லேலூயா. அந்த போர்வை உண்மையிலே உங்களோடது கிடையாது, அது கிறிஸ்துவுடையது. அவர் பாதத்தில் இருந்தது. அதை எடுத்து நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்துருக்காரு. இல்லைன்னா நமக்கு கெப்பாசிட்டியே கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க, நமக்கு கெப்பாசிட்டியே கிடையாது.
அவர்கிட்ட இருந்து எதை வாங்கிட்டு வர்றதுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே, நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய பாக்கெட்டு கிடையாது. ஒன்றும் செய்யும் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு தான் வாங்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவார், சும்மா வாயில் அப்படி போடுவோம்ல, அதேமாதிரி 4 லட்சம் உள்ளதுக்கு போடும், அவ்வளோதான். ஆனால் அவர் கொடுக்குற கிருபை என்றால் நாம் விருத்து பிடித்து பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த பரிமாற்றத்தில் ஒரு 3 காரியம் நான் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, அந்த பெற்றுக்கொள்ளுதல் இருக்குல்ல, அந்த பெற்றுக்கொள்ளுதலில் நான் ஒரு 3 நிலைமையை பார்க்குறேன். என்ன பார்க்குறேன் அப்படின்னா, போவாஸுடைய வயல், போவாஸ் யாருன்னே தெரியாது. முதல்ல தெரியுமா தெரியாதா? போவாஸ் யாருன்னே தெரியாது. அப்போ அவள் பெற்றுக்கொண்ட அந்த லெவல் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் அதை எப்படி பேர் வச்சிருக்கேன்னா, பொறுக்கின நன்மை. அது என்னது? அதுக்கு பேரு பொறுக்கின நன்மை. அல்லேலூயா. நமக்கு தெரியும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அதட்டாதிருங்கள், அவளுக்காக சிலவற்றை சிந்த விடுங்கள்னு சொன்னதுனால நிறைய தான் கொடுத்துருப்பான், அப்படித்தானே? ஆனால் அதை தட்டி அடித்து எவ்வளோதான் வந்துச்சு. அவர் யாருன்னு தெரியாட்டினா கூட நம்ம சில காரியத்தை, சில நன்மையை பொறுக்கிட்டு வரலாம். அல்லேலூயா. பகலில் தட்டி சொல்லுங்க, நீங்கள் நன்மையை பொறுக்கிட்டு வந்தால் போதுமா? நம்ம தீர்மானத்தில் தான் இருக்கு. நானும் ஆண்டோடைய பிள்ளை தான், நானும் அதே ஃபீல்டில் தாங்க இருக்கேன். நீங்கள் இருக்கிற அதே ஃபீல்டில் தான் நான் என்ன செய்கிறேன், நானும் இருக்கிறேன். எங்க உங்கள் நன்மையை காட்டுங்க. நான் அந்த காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேர்வை சிந்த பொறுக்கியிருக்கேன் பாருங்க, எவ்வளோதாங்க. அதுக்கு இன்னொரு வழி இருக்கு, அவர் யார் என்று அறிந்து கொள்வது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவ யாருனே தெரியாது, போவாஸ் யாருனே அவளுக்கு தெரியாது. தெரியாத நேரத்தில் அவள் பொறுக்கினாள். ஆனா கூட அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பட்சமாய் பேசினார், அப்படிதானே? பசியின் வேளையிலே பகிர்ந்து கொடுத்தாரா? நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் அவர்கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம், அவர் யாருன்னு நமக்கு தெரியல. தெரியாமலே என்ன பண்ணுறோம், அப்பத்தை எடுத்து சொன்னார், இந்த வாமா, இங்கே வாமா, நீ இன்னும் பொறுக்கிறதுலே மும்முரமாக இருக்கிற, வந்து என்ன செய்ய, சாப்பாடு வேலை வந்துருச்சுல்ல, கொஞ்சம் என்ன பண்ணு, கொஞ்சம் பிச்சுக்க, உன் துணிக்கையை இந்த காடியிலே தோய்த்து. பார்த்தீங்களா, அவருடைய பாத்திரத்தை கொடுக்குறாரு, இதில் என்ன பண்ணு, தோய்த்து. அல்லேலூயா. அது லெவல் 1. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? பொறுக்கின நன்மை. அல்லேலூயா. ஆமென். என்ன பாஸ்டர் எங்களை ரொம்ப மட்டமாக பேசுறீங்க? நான் சொல்லலை, நீங்கள் நன்மையை எப்படி எடுத்துகிட்டு போறீங்கன்றதுல அது அடங்குது. பொறுக்கின நன்மை. ஸோ 2வது என்ன அப்படின்னா, அவர் யார் என்று அறிந்து கொண்டப்பார். நகோமி தான் முதல்ல சொல்ல, ஏமா அந்த வயல்லையா போய் பொறுக்குன, அவர் உங்க சொந்தக்காரராச்சேம்மா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்பொழுது அவரை அறிந்து கொண்டால் இன்னும் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிமாற்றம் நடக்கல, ஒரு என்கவுண்டர் நடக்கல. அந்த என்கவுண்டருக்கு பிறகு அவள் பொறுக்கின நன்மை அல்ல, பெற்றுக்கொண்ட நன்மை. 2வது லெவல் எப்படி இருக்கு? பெற்றுக்கொண்ட நன்மை. நீ ஒன்றும் அலையெல்லாம் வேணாமா, நீ என்ன பண்ணு, இந்த கிருபையின் போர்வை மட்டும் விரிச்சு இப்படி. இது வரைக்கும் பொறுக்கின நன்மை எப்படி இருந்துச்சுன்னா, காலையில் 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் திறந்துடும், ஓடணும், கடகடான்னு ஓடணும், சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லைனாலும் வேலை பார்க்கணும், லொங்குன்னு வேலை பார்த்த பிறகு என்ன பண்ணுவான்னா, நீ எவ்வளோ எடுத்திருக்க சார், அடித்து தட்டி ஒருத்தர் எடுத்துட்டேன் சார், இவ்வளோ எடுத்துட்டேன் சார், அப்பா சூப்பர் சூப்பர், போ போ போ. சில வண்டி அப்படி தான் என்ன பண்ணுது, ஓடிட்டு தட்டி அடிச்சு. இன்னும் சில வண்டி எப்படி இருக்குன்னா, அவர் யாருன்னு அறிந்து கொண்டு, அல்லேலூயா, களத்திலே அவரை சந்தித்து. பிரைஸ் தி லார்ட். ஆமென். களத்திலே அவரை சந்தித்து. இங்கே ஒரு பரிமாற்றம். நன்மையின் 2வது லெவல் எப்படி இருக்கு அப்படி தெரியுமா? 6 படி அளந்தா மட்டுமா, அதை அவள் மேல் தூக்கி விட்டு. எப்படி இருக்காரு பாருங்களேன். நேசத்தின் அடிப்படையிலே உனக்கு அருளப்பட்ட பரிமாற்றத்தை நீ தூக்க முடியாம போயிடக்கூடாது. அதனால தூக்கி என்ன பண்ணா தெரியுமா, உன்னை அடையாளப்படுத்தும் போதே நீ வெறுமையா போகக்கூடாதுமா, என் பிரசனத்துக்கு வந்துட்டு வெறுமையா போகக்கூடாது, என் நேசத்தினால் நான் உனக்கு தந்த எல்லாவற்றையும் நானே உனக்கு தூக்கி என்ன செய்றேன், வைக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2வது லெவலுக்கு வந்துட்டோம். ஆமென். இந்த லெவலுடைய பிரத்யேகம் என்ன அப்படின்னா, இன்னும் சூரியன் உதிக்கல, இன்னும் வேலைக்கு ஒரு ஆள் கூட வரல, அதுக்குள்ள என்ன பண்றா, 6 மணிக்கு போக வேண்டிய ஆளு காலையில் 4 மணிக்கு என்ன பண்ணுது,
அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, 2வது லெவல் நல்லா தான் இருக்கு. 3வது லெவல் ஒன்று இருக்கு, இந்த நன்மையின் 3வது லெவல். அல்லேலூயா. இது அவரோட ஐக்கியப்படுவதனால் வருகிற நன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் இப்படி போர்வையும் சாக்கை தூக்கிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவர்கள் பெற்றெடுப்பார்கள் நன்மையை. அல்லேலூயா. இந்த நன்மையில என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, என்ன 15 வரலையே 20 வரலைன்னு பார்க்க மாட்டாங்க. என்ன பார்ப்பாங்க? சாயல் வெளிப்படுதா. அப்படிதானே? ஆமாவா? இப்போ 3rd லெவல்ல நீங்க பெறக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? சம்பூர்ண நன்மைகள் என்றல்ல, சாயலை வெளிப்படுத்துகிற நன்மைகள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குதா? கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருப்பதின் விளைவாக நீங்கள் பெற்றெடுக்கிறவைகள் எவைகள்? அவைகளில் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுகிறதா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ரூத்தின் செயல்ல தான் இருக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே? அதில் எத்தனை சொல்லியிருக்கிறோம்? ரூத்தின் செயல்ல 3 சொன்னோம். இளைப்பாறுதல், பரிசுத்தமாகுதல், அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ளுதல். அப்படிதானே? பெற்றுக்கொள்ளுதல். இது 3யுமே ஆவியானவர் தான் செய்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கிறிஸ்துதான் நம்முடைய இளைப்பாறுதல், கிறிஸ்துதான் நம்முடைய பரிசுத்தம். அப்படிதான் வேதம் சொல்கிறது. அவரே தேவனால் நமக்கு பரிசுத்தமும் நீதியும் மீட்பும் ஞானமும் ஆனார். அப்படித்தானே? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 1:3. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் யார் செய்கிறா? ஆவியானவர் செய்கிறாரு. ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கிறாரு. அவரை இயேசு யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நாம் நன்மைகளை பொறுக்கினோம். இயேசு யாருன்னு தெரிந்த பிறகு பெற்றுக்கொண்டோம். அவரோடு ஐக்கியப்பட்ட பிறகு அவருடையவைகளை பெற்றெடுத்தோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2வது எங்க வரோம்னா, ரூத்தின் சாட்சி. ரூத்தின் சாட்சி. ரூத்தின் சாட்சிக்கு ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. ஸோ 1வது பாயிண்ட் ரூத்தின் செயல், 2வது ரூத்தின் சாட்சி. ரூத்துடைய சாட்சி ரொம்ப அழகா இருக்கு. அதிலே ஒரு முந்தின நற்குணமும் இருக்கிறது, பிந்தின நற்குணமும் இருக்கிறது. உத்தமம். உத்தமம். சாட்சியில் உள்ள வேர்டு யூஸ் பண்ணது பார்த்தீங்களா? உத்தமம். ஆண்டவர் சொல்லுவாராம், நல்ல ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்லுவானா? என்ன சொல்லுவாரா? அப்படியா இருக்கு? உண்மையும் உத்தமம்னா இருக்கு. உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன். அந்த உத்தமம் தான் அவருடைய பார்வையில் முதல்ல என்ன செய்யுது? தெரியுது. உத்தமம். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நான் கொஞ்சம் உத்தமங்கள்லாம் எடுத்து வரேன் இதுல இருந்து. ஏன்னா அந்த சாட்சியில அந்த உத்தமங்களை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. 1வது பாருங்க, ரூத் 1:16-17 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ரூத்துடைய பின்பற்றுதலில் இருக்கிற உத்தமம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரூத்துடைய பின்பற்றுதல். வாசிங்க அந்த வசனம் சீக்கிரமா. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்படுவர் என்றாள். அப்ப இது என்னது? பின்பற்றுதலில் உத்தமம். அவரை பின்பற்றுதல் நமக்கு என்ன இருக்கணுமா? உத்தமம். ஏன்னா அது நம்முடைய சாட்சியின் பகுதியா இருக்கு. 2வது என்ன உத்தமம் அப்படின்னா, நேசத்தின் உத்தமம். நேசத்தின் உத்தமம். ரூத் 2:11.
அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு அதான் ரொம்ப முக்கியமானது. மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்க. இந்த வசனத்தை அப்படியே நிப்பாட்டிக்கோங்க, நல்லா கவனிங்க. இந்த அம்மாவுக்கு மாமியார் இருக்காங்களா? இருக்காங்க. அது கூட சத்தமா சொல்லுங்க, நல்ல கதையை தெரியும் நமக்கு. மாமியார் இருக்காங்களா இல்லையா? அப்பா அம்மா இல்லையா? அங்க போட்டுக்கலங்க. அப்பா அம்மா குத்துக்களாட்டம் இருக்காங்க, இல்லை நினைச்சிடாதீங்க. அப்பா அம்மா இருக்காங்க, ஜன்ம தேசம் இருக்கு, அப்படிதானே? தன் ஜனம் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன இல்லை? யார் இல்லை அவளுக்கு? ரூத்துக்கு யார் இல்லை? யார் இல்லை? கணவர் இல்லை, அப்படிதானே? அப்படிதானே அங்கே போட்டிருக்குல்ல. புருஷன் மரணம் அடைந்த பின்பு மாமியார் யாராவது பார்ப்பீங்களா? நல்ல மருமகள்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ஒரு சினாரியோ நமக்கு. அப்படி ஆண்டுடைய கிருபை இல்லாங்களா? நல்லா இருப்போம் பாச, நல்லா இருங்க, ஆண்டு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வீட்டுக்காரர் இருந்தார், அந்த வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் அந்த மருமக இருக்கிறாளே, அந்த மாமியாரை தலையில் தூக்கி வச்சுட்டு இருந்தால் இருக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியல, இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு. இருக்கும் சில சொல்லுவாங்க, இருக்கு பாஸ்டர், நாங்களே ரூத்து சந்ததி தான் பாஸ்டர். அல்லேலூயா. அப்படி இருந்தால் நீங்கள் உத்தம விசுவாசிகள். ஏன்னா இந்த நேசம் எப்படி இருக்குன்னா உத்தம நேசம். கணவன் இருக்கிறதுனால தான் மாமியார்ன்ற ஒரு ஸ்தானமே வருது. இப்பொழுது கணவன் இல்லை, ஆனாலும் இவள் மாமியை கொண்டாடுகிறாள். ஏன் தெரியுமா? நேசத்தின் உத்தமம். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லாமல்ல. அவளுக்கு வேணா என்ன செய்யலாம்? எங்கள் வீட்டுக்காரரே போயிட்டாருமா, நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ஊருக்கு தானே போகிறீங்க, நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னு போயிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்யலை, போகலை. அல்லேலூயா. அப்போ நேசத்தில் ஒரு உத்தமம். உங்களுடைய நேசங்கள் காரணங்களின் அடிப்படையில் இருக்கா? அப்படி இருந்தா அது உத்தம நேசம் அல்ல. எனக்கு கர்த்தர் ஏதாவது செய்யட்டுங்க, நான் அப்புறம் அவர் நேசிக்கிறேன், அது உத்தம நேசம் அல்ல. எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் அவரை நான் நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் எனக்காக எல்லாத்தையும் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சாட்சியில அப்போ என்னெல்லாம் வருது? பின்பற்றுவதில் உத்தமம், நேசத்தில் உத்தமம், கொடுப்பதில் கூட உத்தமம் வருது. அப்படித்தானே? ரூத்து 2:18 வாசிங்க. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். ஆமென். அப்படி நிக்கட்டும். இது போவாஸ் யாருன்னு வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கிற கிவிங், அப்படிதானே? இந்த கிவிங் எப்படி இருந்திருக்குன்னா, மிச்சம் இருந்தா, அப்படிதானே? சம்பளம் வாங்கி அதை கட்டுத்து இதை கட்டி அதை பண்ணி இது பண்ணி கொடைக்கானல் போயிட்டு வந்து எல்லாம் செஞ்சு கடைசியில் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த ஆர்வம், ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்ளும், இது சின்ன காணிக்கை ஏற்று பெரிய ஆசீர்வாதத்தை தரும். அவர் என்ன பண்ணார்? சரி வச்சுக்க போ, ஹல்லேலூயா. ஆனால் போவாசோடு ஒரு பரிமாற்றம் நடந்த பிறகு கொடுக்கப்பட்ட 6 படியும் யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? யாருக்கு கொடுக்கப்பட்டது? அவர் மாமிக்கு கொடுக்கல, அவர் ரூத்துக்கு தான் கொடுத்தாரு. நீ உன் மாமி அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று ரூத்துக்கிட்ட தான் கொடுத்தாரு. நான் ரூத்து போய் என்ன பண்ண தெரியுமா? அவ்வளத்தையும். அல்லேலூயா. ஏன்னா அந்த நன்மை அவள் இருதயத்தை நிறைக்கவில்லை, அவளுடைய நாயகன் அவளுடைய இருதயத்தை நிறைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இப்போ நன்மை என் இருதயத்தை நிறைக்கலைங்க, என்னுடைய நேசர் என் இருதயத்தை நிறைச்சிட்டாரு. அதனால இந்தா அப்படி கொடுத்துட்டா. அல்லேலூயா. அது செகண்ட் லெவல். 3வது என்ன பண்றான்னா, 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கு, கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்று அதை தூக்கி அப்படி என்ன பண்ணாலாம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒரு சில தங்க பிள்ளைங்களை கர்த்தருக்கு நேசிக்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. 4 பிள்ளைங்க, எல்லாம் நல்லவனா. முதல் இன்ஜினியர் ஆகிட்டான், 2வது டாக்டர் ஆகிட்டான், 3வது பரவாயில்ல, 4வது கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கான், பேசாமல் ஊழியக்காரன் ஆக்கிடுவோம். அப்படி இல்லை. அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். அதுதான் நம்முடைய தேவன்.
துடைத்து போடப்பட்டு அழுக்கு போல காணப்பட்டாலும் அவர்களையும் அலங்கரிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சார், இப்ப கொடுப்பதிலே உத்தமம் இருந்தது, அவளுடைய தாழ்மையில் உத்தமத்தை நான் பார்க்கிறேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோட கூடி இருந்து அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்ல? யோசிச்சு பாருங்க. டே 1 அவ ஜாயின் பண்ண அன்னைக்கு வேலைக்காரிகளோட கூடி இருக்கிறா. ரைட், ஓகே. இப்போ என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, இடத்து ஓனரே நமக்கு சொந்தக்காரராமுங்க. அது தெரிஞ்ச பிறகு அவ திரும்ப போய் வேலைக்காரிகளோட உட்காரணும்னா அதுக்கு தான் தாழ்மை தேவை. அல்லேலூயா. அவ சொல்லிக்கலாம் ஒரு வார்த்தை, நான் உங்களோட உட்கார்ந்துருக்கேன், நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா, வராரு பார்த்தீங்களா, அவர் யார் தெரியுமா? வருங்காலத்தில் ரொம்ப வேண்டப்பட்டவர். அப்படியா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய மனத்தாழ்மை உத்தமமாக இருக்கிறது. அவள் சகலவற்றையும் அறிந்திருக்கிற போதிலும் அவள் வேலைக்காரருடைய தங்கினாள். பிரைஸ் தி லார்ட். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே அவளுடைய பொறுமையை குறித்த உத்தமம் விளங்குகிறது. விதமாக அவளுடைய உத்தமத்தை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் இவளுடைய முந்தின நற்குணத்தில் வருகிறது. அவளுடைய பிந்தின நற்குணம் எதிலே விளங்குகிறது சொன்னால் ரொம்ப முக்கியம், அது தேவனுடைய நோக்கத்தில் விளங்குகிறது. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ஜனத்தை, தன் தகப்பன் தாயை, தன் ஜென்ம தேசத்தெல்லாம் விட்டுட்டு அவன் நகோமிக்கு பின்னாடி வந்திருக்கிறாளே, அதனால அவளுக்கு ஏதாவது நன்மை இருக்குமா? இல்லை. இந்த நன்மை யாருக்கு கிடைக்க போகிறது? நகோமிக்குத்தான். அப்படித்தானே? புரியலையா? அவ யாரையாவது கல்யாணம் பண்ணி போலாம்லன்னு கேட்கிறேன் நான். அதுதான் அவனே சொல்றான். தரித்திரர்களும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர் பிறகு நீ போகாததினால். போயிருக்கலாமே, ஏன் போகல? அவன் நினைக்கிறா, என்னை இவ்வளோ தூரம் நடத்தினவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, என்னை அழைத்தவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, எனக்காய் கிரயம் செலுத்தினவருக்கு நோக்கம் இருக்கிறது, எனக்கு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்தவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காக நான் வாழ விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 2 தான் சொல்லியிருக்கோம், இன்னும் 2 இருக்கு. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? டைம் முடிக்க போதும். என் ஒய்ஃப் சொல்றான், உங்களுக்கு ஒரு பெல்லு தான் வைக்கணும் இனிமேட்டு. பிரசங்கம் படிக்கும் மாதிரி டேங் 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 அடிச்சு போங்க, நீங்கள் போங்கன்றான். போங்க போங்க, 2 மணிக்கு முடிப்போம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இல்லை, ஒரு சிலர் கேட்குதுங்க சத்தம், இல்லை நாங்கள் தீபாவளி லீவுனால கொடைக்கானல் போகலான்னு நினச்சோம், நீங்கள் வேறு இன்னும் போயிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. உங்களை அனலாக்கி அனுப்புகிறோம், நீங்கள் குளிர் உள்ள இடத்துக்கு போங்க, அனலாக்கி அனுப்புகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, 3வது என்ன அப்படின்னா, ரூத்தின் ஸ்லாக்கியம். ஏன்னா இந்த 4ஐயும் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் 4 சொல்லணும் கூட பரவாயில்ல, அந்த 3 கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரூத்துடைய ஸ்லாக்கியம். அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த முதல் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லஹேமுக்கு வந்தார்கள். அறுப்பின் துவக்கத்தில் வந்தது ஒரு ஸ்லாக்கியம். அப்படிதானே? எப்பயோ வந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, ரூத்துடைய வாழ்க்கை என்பது முடிந்து போன ஒரு வாழ்க்கை. அவளுடைய வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி புதிதான சில ஆரம்பங்களை வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஸ்லாக்கியம் பெற்றவன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போதும் உனக்கு ஒரு அறுப்பின் துவக்கத்தை அவர் நியமித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு புதிய துவக்கத்தில் உன்னை கொண்டு வந்து இணைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில் இப்போதான் துவங்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்ல போனா அதே 1ஆம் அதிகாரத்தில் ஓர்பாளை பற்றி எழுதியிருக்கு. என்ன சொல்லி தெரியுமா? சத்தமிட்டாள், முத்தமிட்டாள், போய்விட்டாள்.
நீங்க சிலாக்கியம் பெற்றவர். ஏன் தெரியுமா? சிலர் உங்களை விட்டு போனதுனால. சிலர் உங்களை விட்டு போனதுனால. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, திருப்பி கொள்ளப்பட்டது மக்லோனுக்குரியது மாத்திரமல்ல, கிளியோனுக்குரியதும் திருப்பப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். வேதம் இந்த உலகத்தில் வாழ்ற ஜனங்களை ரெண்டா பார்க்குது. ஒன்னு என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுகிறவர்கள், இன்னொன்று கெட்டு போனவர்கள். அப்படிதானே? ஒருவரும் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படும்படி, அப்படிதானே? அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் கெட்டு போனவர்கள். வசனம் அப்படியே பவுலே அப்படியே எழுதுறார். ரட்சிக்கப்பட்டவர்களை என்ன வாசனை, கெட்டு போனவர்களை என்ன வாசனைன்னு சொல்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திருப்பிக் கொள்ளப்படுவது மக்லோனுடையது மட்டுமல்ல, கிளியோனுடையதும். ரூத் மக்லோனின் மனைவி, ஆனா கிளியோனுடைய மனைவி தான் ஓர்பாள். அவ என்ன செய்யல? வரல. அப்ப திருப்பப்பட்டது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டவனுக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வந்துடுது, கெட்டு போகிறதுடைய ஆசீர்வாதம் வந்துகிறது. யோபு 29, யோபு 29 அதுல நீங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்து எனக்கு பலித்தது. இருக்கா? கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. ஆமென். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. ஆண்டவர் சொல்ல, நீங்க ஸ்லாக்கியம் பெற்றவங்கப்பா, உன்னுடைய கீழ்ப்படிதலுக்குள்ள ரிவார்டு நான் அவனுக்கு தரல. எவனோ ஒருத்தன் கீழ்ப்படியாம இருக்கிறான், அதையும் சேர்த்து நீ என்ன பண்ணு, வாங்கிக்க. விசுவாசிக்கிற உனக்கு நான் நன்மையை தர்றேன். விசுவாசியாம எவனோ இருக்கிறான், அதையும் எடுத்து உனக்கு தரேன். அல்லேலூயா. சிலர் வராததினாலே ஸ்லாக்கியம் பெற்றுக்கிறோம். இன்னும் ஒன்ன சொல்லி முடிச்சிடலாம். அது என்ன தெரியுமா? 13 வாசிங்க. 3:13. ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று. அவ்வளவுதான். அங்க பாருங்க, அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில். You are privileged because some have already rejected you. சிலர் உன்னை வேணான்னு சொன்னது உனக்கு ஸ்லாக்கியமா அமைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, அவன் மட்டும் வேணும்னு சொல்லியிருந்தான்னா இவள் போவாச்சுடையவளா இருக்க முடியாது. அப்ப தேவன் உன்னை நடத்துகிற பாதையில ஒரு சிலர் உன்னை விட்டுட்டு போறாங்க, அது தேவ ஸ்லாக்கியம், உனக்குள்ள ஸ்லாக்கியம். ஒரு சிலர் உன்னை புறக்கணிக்கிறார்கள், அதுவும் தேவன் உனக்கு கொடுக்கிற ஸ்லாக்கியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படின்னா ரூத்துடைய செயல், ரூத்துடைய சாட்சி, அப்புறம் ரூத்துடைய ஸ்லாக்கியம். ரூத்துடைய செயல், ரூத்துடைய சாட்சி, ரூத்துடைய ஸ்லாக்கியம், கடைசியிலே ரூத்துடைய செய்தி. அதுதான் நம்ம சொன்னோம். எடுத்தோன்னே சொன்னேன், இந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி தெரியுமா? யூ ஆர் எபிசல் ஆஃப் ஹோப் அண்ட் ஜாய். அப்படிதானே? ரூத் வரும் பொழுதே ரூத்துடைய முகத்தில் என்ன இருக்குன்னா, அவ்வளோ பெரிய பிரகாசம், நம்பிக்கை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் உனக்கு ஒரு செய்தியை கொடுக்கல, உன்னையே செய்தியாக்குகிறேன். Praise the Lord. Amen. I am turning all your mess into a message. Hallelujah. உன் வாழ்க்கையிலே நீ இழந்தவைகள், நஷ்டப்பட்டு போனவைகள், அவைகளையே உனக்கு உன்னிலே நிருபமாய் மாற்றுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன். இந்த நாளில் நம்ம என்ன நம்ப போறோம் அப்படின்னா, மையினாலும் அல்ல, மனுஷ கையினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே எனக்குள் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும் காலம். அல்லேலூயா. அது வெளியரங்கமாகும் காலம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இன்றைக்கு மாலையில் ஜூம் டைம்ல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன். பர்சனல் பிரேக் த்ரூ. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி ஆக்கிரமிப்புகளை, எருசலேமில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை எப்படி அகற்றி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துவக்கலான்னு சொல்லி நான் பேச போறேன். அல்லேலூயா. Praise the Lord.
how to overcome the defense of the Jebusites. எபூசியருடைய படைகளை தகர்ப்பது எப்படி? சாயங்காலத்தில் பேச போறேன். இன்னைக்கு அருளப்பட்ட வார்த்தையை நினைச்சு பாருங்க. கையினாலும் அல்ல, மையினாலும் அல்ல, ஆவியினாலே உன்னை நிருபமாக்குகிறார். பல சூழ்நிலைகளூடாய் நடந்து வந்தாய், ஆனால் உன்னையே ஒரு செய்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, I strongly believe in the work of the Holy Spirit. ஆவியானுடைய கிரியைகள், எங்களிலே நற்கிரியைகளை நீ தொடங்குகிறீர் என்று வேதம் சொல்கிறது. நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். Hallelujah. Thank you Lord. நம்முடைய கரங்களை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே, கதிர் பொறுக்கின குணசாலி Jesus. Amen. ஆண்டவர் சொல்றாரு, நீ குப்பையை பொறுக்க வேண்டாம், நீ குப்பையை பொறுக்க வேண்டாம், நீ கதிர்களை பொறுக்கு. ஒரு நாள் உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீ எதை பொறுக்குகிறாய்? What are you picking? எங்கே இருந்தவைகளை பெருக்குகிறாய், பொறுக்கி எடுக்கிறாய்? நீ தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து பொறுக்கி எடுக்கும் காரியங்கள் உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதி ஆகிறாது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யும்படி அழைத்திருக்கிறார். உன் கண்கள் எவைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறது? உன் செவிகள் எவைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறது? நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, I must pick everything only from your presence. உங்க பிரசன்னத்திலிருந்து மாத்திரம் நான் எடுத்துக்கொள்ளட்டும். Thank you Lord. பரலோக தேவனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறீர். இந்த உபதேசங்கள் எங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தட்டும். ஆண்டவரே, கையினாலும் அல்ல, மையினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினால் எங்களுக்குள் எழுதப்பட்ட அத்தனையும், சத்தியத்தின்படி எழுதப்பட்ட அத்தனையும், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அத்தனையும் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும், வெளியரங்கமாகட்டும். ஆண்டவரே, நிற்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நேசத்தை நினைக்கிறோம்ப்பா, உம்முடைய நேசத்தை நினைக்கிறோம். தகப்பனே, பெருக்கி எடுக்கும் நன்மைகள் மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ளும் நன்மைகளும் அல்ல, அதையும் தாண்டி உம்மோடு ஐக்கியப்படுவதனாலே உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறவைகளை நாங்கள் பெற்றெடுக்கட்டும். அவைகளை எங்களுக்குள் உருவேற்படுத்துகிற தெய்வமாய் நீர் இருப்பதற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. இந்த விடுமுறை நாட்கள் உங்க பிரசன்னத்தால் எங்களை நிறைத்துள்ளுங்க. போக்கிலும் வரத்தில் எங்களோடு கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தனிநபர்களுக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும், தூரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறோம், இந்த ஆசீர்வாதங்களை அனுப்புகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.